வெல்கம் டு தருமி. ஒரு சாமானியனின் திரை பார்வை. தெரிஞ்சதை சொல்கிறோம், புரிஞ்சு கேட்டுக்கோங்க. இப்போ காபில் என்ற ஒரு ஹிந்தி திரைப்படத்தினுடைய ரிவ்யூக்குள்ளே நம்ம போவோம். காபில் என்றால் பலம். இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு சஞ்சய் குப்தா. இந்த படத்தில் கிருத்திக் ரோஷன் மற்றும் யாமினி கௌதம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, மனசு குருடான வில்லன் தனக்கு செய்த பாவத்திற்கு கண் குருடான கதாநாயகன் பழிவாங்கும் கதைதான் காபில் என்ற பலம். கார்ட்டூன் படங்களுக்கு டப்பிங் பேசும் கண் தெரியாத ஹீரோ தான் கிருத்திக் ரோஷன். பியானோ வாசிக்கும் கண் தெரியாத ஹீரோயின் தான் யாமினி கௌதம். இந்த கண் தெரியாத இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். அவர்களுடைய திருமண வாழ்வு மகிழ்ச்சியாக போய்கொண்டிருக்கும் போது வில்லன் தனது நண்பனோடு சேர்ந்து கொண்டு இருவரும் அவளை கற்பழிக்கிறார்கள். ஹீரோ பாதிக்கப்பட்ட தன் மனைவியை அழைத்து கொண்டு சென்று காவல் நிலையத்தில் முறையிடுகிறான். அங்கு எந்த சாட்சியமும் இல்லை என்று சொல்லி போலீசார் வழக்கை நிராகரிக்கிறார்கள். நடந்த கொடுமையை சகித்துக்கொண்டு மீண்டும் வாழ இருவரும் முயற்சிக்கிறார்கள். மீண்டும் வில்லன் தனது கூட்டாளியுடன் அதே தவறை செய்கிறான். இப்படி தொடர்ந்து பாதிக்கப்படுகிற ஹீரோயின் தன்னால் மீண்டும் தன் கணவனுக்கு மனக்கஷ்டம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று எண்ணி நடந்த சம்பவத்தை பிரெய்லி முறையில் கடிதமாக எழுதி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொள்கிறாள். தன் மனைவியின் தற்கொலைக்கு பிறகு எதிரிகளை பழிவாங்க துணிகிறார் ஹீரோ. நேராக காவல்துறையிடம் சென்று ஹீரோ சவால் விடுகிறார். சாட்சியமே இல்லாமல் தன் மனைவியின் வழக்கை நிராகரித்த காவலரிடம், சாட்சியமே இல்லாமல் எதிரிகளை நான் பழிவாங்குவேன் என்று, கண் இருக்கும் பார்க்க முடியாது, காது இருக்கும் கேட்க முடியாது, வாய் இருக்கும் பேச முடியாது என்று காவல்துறை அதிகாரியிடம் சவால் விட்டு வில்லன் அவனுடைய நண்பன் இவர்கள் இருவருக்கும் பக்கபலமாக இருக்கும் அரசியல் செல்வாக்குள்ள அண்ணனையும் ஹீரோ பழிவாங்குகிறார். படம் முதல் பாதி யதார்த்தமாக நகர்கிறது. கதையின் முடிவை இடைவேளையிலேயே இயக்குனர் சொல்லிவிடுகிறார். இதனால் சுவாரஸ்யம் இல்லாமல் படம் நகர்வதோடு சாகசத்தோடு சொன்னாலும் படத்தோடு நம்மால் கொஞ்சம் கூட ஒட்ட முடியவில்லை. படம் ஓகே, அவ்வளவுதான். மேலும் எங்களுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.